கெட்டு ரொம்ப சீரழிஞ்சு உட்கார்ந்துருக்கிறால போனா போகுதுன்னு கைதூக்கி விடுவார். ராகு ஒரு மனிதனை மனிதனாகவும் ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறதும் ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தவங்களை கீழே தள்ளுறதும் ராகு தான். இப்ப 4ஆம் இடத்துல ராகு இருந்தா வீடு சிறுசா கட்டுறதுக்கு பிடிக்காது, வாகனம் பெருசா வாங்கினா தான் பிடிக்கும். 5ல ராகு இருந்தா எப்ப பார்த்தாலும் 12 ராசிகள்ல ரிஷபத்துக்கு தான் கேது அப்படி இல்லை. இருக்கிறத கூட சாப்பிட்டுக்கிறேன், கிடைக்கிற இடத்துல தூங்கிக்கிறேன். என்ன ஆனா இவர் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற காலத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கு. எப்பவுமே பிரம்மாண்டம். மேகங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கா, சிம்பிளா இருக்கா? ஃபிளைட் பிரம்மாண்டமா இருக்கா, சிம்பிளா இருக்கா? சிம்மத்துக்கு 7ல ராகு வராருங்க, ஜென்மக்கேது வராருங்க. கணவன் மனைவிக்குடைய ஒரு வாக்குவாதம், யுத்தம் ஏற்படும், ஒரு போராட்டம். பார்ட்னர்ஷிப்ல கவனம், கணவன் மனைவி உறவுல கவனம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இருந்தாங்கன்னா தப்பில்லை. அஷ்டமச்சனி வேற நடக்குது. ராகுவே ராசியை பார்ப்பாரு. தனுசு ராசிக்கு 3ல ராகு, 9ல் கேதுங்க. வில் அம்புதான தனுசு, அந்த இலக்கை நோக்கிய பயணம். இடுப்பு வரைக்கும் பாம்பா இருக்கு, அதுக்கு மேல மனித தலையா இருக்கு. ராகு கால பூஜை சிறப்பா நடக்குது. அடுத்து மீனராசிக்கு 12ல் ராகு, 6ல் கேது. ஜென்மச்சனியா இருந்தால் கூட 12ஆம் இடத்துல ராகு வந்து 6ல கேது வர்றது. இப்ப புது தொழில் நல்லா இருக்கும். ஹெல்த் பாதிப்புல இருந்து வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய நேயர்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம குரு பயிற்சியோட பலன்கள்லாம் போட்டிருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்ததுன்னா, அந்த ராகு கேதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசிகளுக்கான பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஐயா. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ராகு கேது அவங்க என்ன பண்ணுவாங்க அவரை பற்றி சொல்லுங்க ஐயா கொஞ்சம். பக்தி யுகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ராகு கேது, நம்ம அவருக்கு நிறைய பேர் வச்சிருப்போங்க. ராகு கேதுனாலே மாய வலை அப்படின்னு. இதில் கேது வேற ட்ராக். அவர் ஒரு சாமியார், சன்னியாசி. அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்பார். வந்தால் ரொம்ப கோபம் வரும், என்ன படுத்து தூங்கிடுவார். ஆனால் ராகு அப்படி இல்லை. ரொம்ப ரொம்ப வில்லங்கமும் விவகாரமும் பிடித்த ஒரு கிரகம் இருக்குன்னா 9 பேர்த்துல ராகு தான். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகளை டியூன் பண்ணுவார், தூண்டுவார். நல்லா இருக்கிறால கெடுத்து விட்டுருவார். கெட்டு ரொம்ப சீரழிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறால போனா போகுதுன்னு கைதூக்கி விடுவார். இது ஜனன ஜாதகத்துல இல்லை, கோட்சாரத்துல ராகுகேது பயிற்சி. நம்ம எல்லாம் குரு பயிற்சி, சனி பயிற்சி தான் பார்க்குறோம். ஆனா என்னுடைய அனுபவம், கோச்சாரத்திலே ராகுகேது பயிற்சியிலே ராகு ஒரு மனிதனை மனிதனாகவும் ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறதும் ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தவங்களை கீழே தள்ளுறதும் ராகு தான். அந்த ராகு ஒரு மாய வலை. அவரோட பேர் நிழல் கிரகம். உணர்வுகளும் வலி வேதனைகளும் சொந்தக்காரர். ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி ராகுவும் கண்ணுக்கு தெரியாது, ஒரு நிழல் தான், ஷேடோ. எங்கெல்லாம் நிழல் தெரியுதோ அதெல்லாம் ராகு. ஆனா இவர் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற காலத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கு. எப்பவுமே பிரம்மாண்டம். மேகங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கா, சிம்பிளா இருக்கா? ஃபிளைட் பிரம்மாண்டமா இருக்கா, சிம்பிளா இருக்கா? பேராசூட் சிம்பிளா இருக்கா, பிரம்மாண்டமா இருக்கா? நதி சிம்பிளா இருக்கா, பிரம்மாண்டமா இருக்கா? ரயில் சிம்பிளா இருக்கா, பிரம்மாண்டமா இருக்கா? நம்ம எண்ணங்கள் சிம்பிளா இருக்கா, பிரம்மாண்டமா இருக்கா? பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர் ராகு. எதெல்லாம் பிரம்மாண்டமோ அதெல்லாம் ராகு தான். ஆசைகளை பெருசா வச்சிருந்தாலும் ராகு ஆதிக்கம் தான். வீடு பிரம்மாண்டமா கட்டினாலும் ராகு தான்.
அந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எதுவுமே பிரம்மாண்டம் வராது. அப்ப ராகு அப்படிங்கிறது இப்ப குருவோட ராகு சேர்ந்திருந்ததுன்னா குரு தான் மூக்கு, ராகு பிரம்மாண்டம். மூக்கு எப்படி இருக்கும்? பெருசா. இப்ப குரு ராகு பாருங்க, ஒவ்வொரு விஷயங்களும் அங்கிருந்தே ஒரு விஷயங்கள் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்ப 4ஆம் இடத்துல ராகு இருந்தா வீடு சிறுசா கட்டுறதுக்கு பிடிக்காது, வாகனம் பெருசா வாங்கினா தான் பிடிக்கும். 5ல ராகு இருந்தா எப்ப பார்த்தாலும் திங்க் பிக், அப்படிதான் வாழ்வாங்க. கேது அப்படி இல்லை, இருக்கிறத கூட சாப்பிட்டுக்கிறேன், கிடைக்கிற இடத்துல தூங்கிக்கிறேன், என்னை டிஸ்டர்ப்மெண்ட் பண்ணாத, என்னை எதுவும் கேட்காத, காலையில் எழுந்திரிச்சா பூஜை பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், தவம் பண்ணுவேன், ஆன்மீகமாக இருப்பேன், ரொம்ப பேசலின்னா நான் லா பேசி கொள்ளுவேன். இதெல்லாம் கேது. ஆனால் ராகு அப்படி இல்லை, வா மாப்பிள்ள அப்புறம் நல்லா இருக்கியா அப்படின்னு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்து கட்டி வச்சு உதைப்பார். இல்லை சுத்தமாக ஒழுக்கமாக இருக்கிறவனை கூட்டு போய் கெடுப்பார். பாருங்க ராகுக்கு எத்தனை கேரக்டர். ராகு கோச்சாரத்தில் வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வை அசைத்து பார்க்கிறது. அப்போ கோச்சாரத்தில் வர ராகுவை கேது ஒரு பக்கம் கவனிச்சாலும் மெயினாக கோச்சாரத்தில் இருக்கிற ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை புரட்டி போடுகிற அல்லது உயர்த்துகிற வேலையை செய்கிறது. இப்போ என்னன்னா ஒவ்வொரு ராசிகளான பலன்களை பார்த்துடலாம். அந்த வகையில் நீங்க முதல் ராசியா மேச ராசிக்கு கண்டிப்பா. மேசம் 11ல் ராகு, 5ல் கேது. அப்போ 11ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுங்கிறது இவர்களுடைய முயற்சி, வெற்றி, ஜெயம் எல்லாமே வளர்ச்சி அடையும், பூஸ்டப் பண்ணும், நிறைய நல்லது செய்யக்கூடிய காலம், இழந்ததை மீட்டு லாபத்தை கொடுத்து வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இது பார்க்கப்படுது. நீங்க என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன மோசமான தசாபுத்தி இருந்தாலும் 11ல் ராகு இருந்தா வல்லமை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். 5ல் கேது, நிறைய ஆன்மீக பயணம் போவாங்க, குலதெய்வம் போவாங்க, வேண்டுதல் வைப்பாங்க, மொட்டையடிப்பாங்க, பிரார்த்தனைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அடுத்து ரிஷப ராசிக்கு ராகு 10ல் வராரு, கேது 4ல் வராரு. 10ஆம் இடத்துல ராகு வர்றதுங்கிறது அது ஒரு உபஜயஸ்தானம் தான். எப்பவுமே 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்ப ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றது இவங்களுக்கு தொழில்ல வளர்ச்சி, தொழில்ல முன்னேற்றம். 4ல் கேது வர்றது வீடு, இடம், நிலம், ஜாதகரோட ஹெல்த்து, தாயாரோட ஹெல்த்தில் கவனம் தேவை. ரொம்ப முக்கியமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ கொஞ்சம் பேராசையை தூண்டி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரம்மாண்டமா ஏதாவது பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட் எல்லாம் போகலாமா, உழைக்காத வருமானம் பண்றதுக்கு அது தயார் பண்ணும். அப்படி மூளையை மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே கேம் நிறைய அந்த அந்த அதுல இதுல எல்லாம் போட்டு விளையாண்டு பணத்தை எடுக்கிறாங்கல்ல, அந்த கேம்ல உள்ள போய் பணத்தை லாஸ் பண்ண வச்சிடும், அந்த ஆசையை தூண்டும். அதனால அந்த மாய வலையில சிக்காம ரிஷபராசிக்காரர்கள் நிதானமா இருந்தாங்கன்னா இந்த காலம் அற்புதமான காலமா இருக்கும். சூப்பருங்க. ஏன்னா பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இந்த காலம், இந்த வருஷமே ரொம்ப நல்லா, ரொம்ப டாப். 12 ராசிகள்ல ரிஷபத்துக்கு தான் ஜாக்பாட், அற்புதமா இருக்கு. அவங்க அருமையா வருவாங்க. இதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கணும், பார்த்துட்டாங்கன்னா வெற்றி தான். சூப்பருங்க. அடுத்து வந்து மிதுன ராசிங்க. மிதுன ராசிக்கு 9ல் ராகு, 3ல் கேது வராருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பீரியடு. 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் உபஜயஸ்தானம். நீங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் உங்களை சரி பண்ணக்கூடிய வேலையை ராகு கேது செஞ்சு நீங்க தைரியமா எல்லா வேலையும் பாருங்க. மிதுனம் உங்க கூடவே அந்த முயற்சி, பலம், பராக்கிரம் எல்லாம் டிராவல் ஆகும், நல்லா ஜெயிச்சு சிறப்பா இருப்பீங்க. கடகராசிக்கு 8ல் ராகுங்க, 2ல் கேது வராருங்க. பணத்தை இழக்கிற காலம், பொருளாதார லாஸ் ஆகிற நேரம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 12 ராசிகள்ல ஒருத்தர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு கடகத்துக்கு நான் எச்சரிக்கை பண்ணுவேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி. 2ஆம் இடத்துக்கு கேது வராரு. பேசுற பேச்சுனால குடும்பத்தில், உறவுகளில் பகை, பொருளாதாரத்தில் நெருக்கடி, பகை, விபத்து, சர்ஜரி, கண்டம், இது மாதிரி எல்லாம் எட்டி பார்க்கும். வண்டி வாகனங்கள்ல போறது வர்றது கவனம், தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாம பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். இவர்களுக்கு யோகா, தியானம், தன்னை அறிந்து தனக்கொரு கேடில்லை என்று பயணித்தால் கடகத்துக்கு நன்மை. சிம்மத்துக்கு 7ல் ராகு வராருங்க, ஜென்ம கேது வராருங்க. நிறைய ஆன்மீக தேடுதல் வரும், நம்ம அடுத்தடுத்து போகலாம், ஆன்மீக பயணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை அதிகமாக கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குடைய ஒரு வாக்குவாதம், யுத்தம் ஏற்படும், ஒரு போராட்டம். 7ல் ராகு வருது, பார்ட்னர்ஷிப்ல கவனம், கணவன் மனைவி உறவுல கவனம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இருந்தாங்கன்னா தப்பில்லை. அஷ்டமச்சனி வேற நடக்குது, ராகுவே ராசியை பார்ப்பாரு, தேவையில்லாத டென்ஷனை கொடுப்பாரு, மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. எங்காவது அடிபடாமல் பார்த்துக்கணும், தையல் போடாமல் பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம், டாக்குமெண்ட் டீடு பண்றது, பத்திரங்கள் எழுதுறது,
அது போக உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, இதுல எல்லாம் படிச்சு பார்த்து கவனமா பண்ணலைன்னா சிக்கல்கள் வரும். கன்னிராசிக்கு 6ல் ராகு 12ல் கேது வராருங்க. இது ரொம்ப யோகங்க. 6ல் ராகு இருக்கிறதுங்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. கடன் நிறைய வச்சிருக்கிறேன்னு கன்னி யாராவது சொன்னா கடன் அடைச்சிருவீங்க. சாதனைகளை செய்யக்கூடிய காலமாக கன்னிக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 10ல் குரு வந்து பதவி மாறப்போகுது, ஒரு சேஞ்ச் ஆக போறீங்க. அப்ப 6ஆம் இடத்துக்கு வர ராகு உங்களை அரவணைச்சுக்குவார், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார். நான் இருக்க கவலைப்படாதீன்னு தோல் தட்டி கொடுப்பார், பயப்படாம டிராவல் பண்ணலாம். துலா ராசிக்கு 5ல் ராகு 11ல் கேதுங்க. 11ல் கேது வர்றது யோகம். இவங்களுக்கு இந்த அவமானம் எல்லாம் இருந்திருக்குமில்ல, 8ல் குரு போயிருந்திருக்காருல்ல, நிறைய அவமானம், குடும்பத்துல சண்டை, ஹெல்த் சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு, வீண் பழி, மன அமைதி கட்டுறது, இத்தனையும் இருந்திருக்கும். இனி 5ல் ராகு 11ல் கேது வரும், சூப்பர் பீரியட். என்னன்னா 5ல் ராகு வர்றதுனால குழப்பம், மனம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். தேவையில்லாத முடிவுகளை எடுத்துட்டு குழம்பிக்கிட்டு ஆடக்கூடாது. அப்ப அந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வரும்போது புத்திரர்கள் வகையில கவலை இருந்தா பிளஸ் ஆயிரும். குலதெய்வம் போவீங்க, நிறைய ஆன்மீக பயணம் நிறைய நடக்கும், வீடு இடம் வாங்குறவங்களுக்கு சொத்துக்கள் அமையும். இதெல்லாம் துலாமுக்கு டாப், நல்லா இருக்கு. அடுத்து விருச்சகத்துக்கு 4ல் ராகுங்க, 10ல் கேதுங்க. கண்டிப்பா இதுல ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. முதல்ல இவர்களுடைய மனக்குழப்பம் 0 ஆயிரும். ஏன்னா மனசுல போட்டுட்டு பயந்து பயந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்தது விடிஞ்சா பயம், விடிஞ்சா பிரச்சனை, விடிஞ்சா நெருக்கடி, அடுத்தது 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 என்னன்னு போராடி போராடி வாழ்ந்த விருச்சிகத்துக்கு விமோச்சனம் உண்டு. 10ஆம் இடத்துல கேது வர்றதுனால தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் பார்த்துருக்கணும். ஏன்னா 10 தொழில் ஸ்தானம். ராகு 4ல் வர்றதுனால உங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம். ஏன்னா பொதுவாகவே அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு. இந்த வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இப்ப முடிவு பண்றதெல்லாம் கையிருப்பு பணம் எவ்வளவு இருக்கு என்னங்கிறத பார்த்துட்டு பண்ணா சுபம். தனுசு ராசிக்கு 3ல் ராகு 9ல் கேதுங்க. இந்த காலகட்டம் வில் அம்புதான தனுசு, அந்த இலக்கை நோக்கிய பயணம். அப்படி அந்த அம்பு எய்தி வில்லு போயிங்க ஒரு இலக்கை நோக்கி டச் பண்ணும். அப்ப நீங்க கஷ்ட ஜீவனம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கரைஞ்சு, நெருக்கடி எல்லாம் கரைஞ்சு ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய அற்புத பொக்கிஷமான காலம். முயற்சியை விட்டுறாதீங்க, அடிச்சு தூள் கிளப்புங்க, வேற இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கும். அடுத்து மகர ராசி, மகரத்துக்கு 2ல் ராகு 8ல் கேதுங்க. கண்டிப்பா இந்த பீரியட்ல தனம், பொருளாதாரம், கல்வி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேச்சு, குடும்பம், சர்வ ஜாக்கிரதையா டிராவல் பண்ணணும். இப்பதான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு, ஒரு நிம்மதியா இருக்கலாமா அப்படின்னா ராகு 2ல் வர்றது பேச்சு ஸ்தானம், வருமான ஸ்தானத்துக்கு சிறப்பு இல்லை. 8ஆம் இடத்துல கேது வர்றது அவமானங்கள் வரலாம், தூக்கம் கெடலாம், ஹெல்த் பாதிக்கலாம். ஆனா ஒரு பிளஸ் இருக்கு இதுல, அந்த ராகுவை குரு பாக்குறாரு, ஒரு வருடத்துக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒருத்தர் கூட பேசுறீங்க, குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை வருது, கலகம் வர்ற மாதிரி தெரிஞ்சே வெளியே வந்துருக்கு, அங்க இருக்காதீங்க. குடும்பத்து கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியல, நான் வெளியில தான் இருக்கிறேன், வேலை பழுவா இருக்கிறேன்னா அந்த வேலையை பார்க்கறதே பெஸ்டா இருக்கும், தொந்தரவு இல்லாம இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் அந்த வாக்கு ஸ்தானம். நீங்க வெளியில வேலை பார்க்கும் போதும் வெளியில வேலை செய்யற இடத்துலயும் வாக்கு பிரச்சனை, பேச்சு பிரச்சனையினால உறவுகளையும் கஸ்டமர்ஸையும் கெடுத்துக்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க. சூப்பருங்க. அடுத்து கும்பராசிக்கு ஜென்ம ராகு 7ல் கேது. ஜென்ம ராகுவா வந்தாலும் இப்ப இவங்களோட சிந்தனைகள் பிரம்மாண்டமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்றேன், இவ்வளவு நாள் ஒண்ணுமே இல்லை, வளர்ச்சியே இல்லை, இனியாவது நான் வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு போகணும், இனி என்னால பொறுக்கவே முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்தா தான் என்னால டெவலப் ஆக முடியும், பொறுத்து பொறுத்து என் லைஃப் வீணா போச்சு, இப்ப நான் ஏதாவது ஒரு பண்ணணும், உத்வேகமா கிளம்புவாங்க. கிளம்பும் போது இவங்களுடைய சுய ஜாதகத்தையும் முழுசா ஆய்வு பண்ணி போறது ரொம்ப நல்லது. அடுத்து மீனராசிக்கு 12ல் ராகு 6ல் கேது. ஜென்மச்சனியா இருந்தால் கூட 12ஆம் இடத்துல ராகு வந்து 6ல் கேது வர்றது யோகம். இப்ப புது தொழில் நல்லா இருக்கும், ஹெல்த் பாதிப்புல இருந்து விடுதலை கிடைக்கும். குழந்தைகளுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஆகும். ப்ரமோஷன், இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் எல்லாம் உண்டு. வேலைக்கு நீ கரெக்டா சாப்பிடுவாங்க, மருத்துவம், நல்ல மருத்துவம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், தூக்கம் நல்லா வரும், கணவன் மனைவி இடையே இருந்த பனிப்போர் நீங்கும், நிம்மதியான பெருமூச்சோடு டிராவல் பண்ணுவாங்க. உங்க ஸ்டைல்ல ஒரு ஆலய வழிபாடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பொதுவா வேங்கய்யா, ராகுனாலே துர்கை, காளி, மகிஷாசுரவர்தினி, வாராகி, பிரித்யங்கரா, இவங்களையெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணலாம். நீங்க எப்ப வேணாலும் வழிபாடு பண்ணலாம், கிழமையெல்லாம் ஒண்ணும் இல்லை. கேதுவுக்கு ஆஞ்சநேயர், விநாயகர், இந்த வழிபாடு பண்ணலாம். டைம் இருக்கு, பொருளாதாரம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வர முடியும்னா காலகஸ்தி போயிட்டு வரலாம். அதாவது சர்ப்பங்கள் பரிகாரத்துக்கு மிஞ்சிய பரிகாரமே இல்லைங்க.
பாருங்க, இந்த ராகுகேதுவால் உங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்குதுன்னா வாழைத்தோட்டத்தை ஐயன் கோயில் போகலாம், சோமனூர். கோமதி அம்பாள் கோயில், சங்கரநாராயணர், சங்கரன் கோயில். அதே போல காஞ்சி கோயில் பக்கத்தில் இருக்கிற தம்பிக்கலை ஐயன் கோயில், இதெல்லாம் நம்ம போகலாம். இதெல்லாம் சர்ப்ப கோயில்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. அதே போல நாகர்கோயில், நாகராஜா, அதுவும் ரொம்ப டாப்பா வேலை செய்யும். பாமணின்னு ஒரு ஊர் இருக்கு, பாமணி, சவுத் சைடு தென் மாவட்டங்களில் பாமணின்னு இருக்கு, ஊர் பேர் போட்டிங்கன்னா வரும். அந்த பாமணி போகலாங்க. பாமணி போய் பாம்புகளுக்கு அங்கே இடுப்பு வரைக்கும் பாம்பா இருக்கு, அதுக்கு மேலே மனித தலையா இருக்கும். ராகுகால பூஜை சிறப்பாக நடக்குது. அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் இவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு இடங்கள். இந்த பரிகாரம் பண்ணலாம். கருப்புளுந்து தானம் பண்ணலாம், கொள்ளு தானம் பண்ணலாம், நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். புற்று வழிபாடு இருந்ததுன்னா தொடர்ந்து செய்யலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புற்று வழிபாடு இருந்ததுன்னா ராகுகால வேலைகளில் ஒரு பூஜை பண்ணி மஞ்சள் போட்டு நல்ல சீரும் சிறப்புமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். நல்லா குறிப்பாங்கயா, ராகுவோட இது பேராசையை தூண்டும். நம்ம அதில் கண்ட்ரோலாக இருக்கணும். கெட்ட சவகாசத்துக்கு கூப்பிடும், தொந்தரவை கொடுக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஆன்மீகமாக, ஆழ்மனசு தியானமாக, நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னா கவனமாக ட்ராவல் பண்ணுறது சரி. சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமாக டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளர்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.